வணக்கம். என் பெயர் என்ன சித்யா. நாங்கள் வந்து சீர்காழி பக்கத்தில் தான் இருக்கோம். மழை, சரியான மழை தூறிக்கிட்டே இருக்குது. இந்த மல்லிகை கொடி, சந்தன முல்லை கொடியெல்லாம் கீழே விழுந்துருச்சு. மழை விட்டோன்னு தான் எல்லாத்தையும் தூக்கி கட்டணும். இப்போ சந்தன முல்லை வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். வாசல்கிட்ட வச்சா ரொம்ப நல்லது. மகாலட்சுமி கடாசத்துன்னு சொல்லிட்டு வாசல் உரமாக வச்சோம். ஆனால் பறிக்கிறதே கிடையாது. அழகுக்காக அப்படியே விட்டாச்சு. இந்த பக்கமாக வந்தால் நல்லா வாசமாக இருக்கும். பறித்து கட்டும்போது முட்டாவே பறித்து கட்டினா தான் நல்லாயிருக்கும். அப்போ வந்து ஈஸியாக கட்டிடலாம், நெருக்கமாகவும் கட்டலாம். இங்கே நிறைய வீடுங்களில் இந்த செடி இருக்கும், எல்லார் வீட்லேயுமே இருக்கும். சந்தன முல்லை வந்து கடையிலலாம் விலை கூட. இந்த கீழே இருக்கிறதுல இந்த சந்தன முல்லை தான் ஃபேமஸ். அப்புறம் நாட்டு ரோஜா ஃபேமஸ், அதுவும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். நானும் வச்சுருந்தேன். ஆனால் இந்த ஜல்லி கொட்டும்போது ஒரு வண்டி அதை இடிச்சிருச்சு. அதனால் அந்த செடி வீணாக போயிட்டு வேறு ஒரு செடி வாங்கி வைக்கணும். நாட்டு ரோஜா, சந்தன முல்லை நீங்களும் வச்சு உங்கள் வீட்டில் பயிர் பண்ணுங்கள். எனக்கு பூக்களை பறித்து கட்டி வச்சுக்கிறதோட செடியிலே வச்சு அழகு பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் தான் மோஸ்ட்லி நான் பூவை பறிக்கிறதே இல்லை, செடியிலே விட்டு அழகாக இருக்கிறத ரசிக்கிறது. நன்றி, வணக்கம்.